அண்ணன் எழுச்சித்தமிழர் திருமாவளவன் அவர்களால் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள திருவாடானை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களின் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனிப்பட்ட முறையில் ஒரு பேரின் வழக்கறிஞர்களுக்கு முன்னிக்க வேண்டும். சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா, மாநில துணைச் செயலராக சமத்துவ வழக்கறிஞர் சங்கம், அதாவது வழக்கறிஞர்களுடைய மாநில துணை செயலர் அண்ணனை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது அவருடைய ஆர்வத்தின் பேராலும் இந்த செயல்பாட்டின் மூலமாக அவரோட நேரடியாக இருக்குது. ஆனால் நான் அது கேட்கல மாவட்டத்தில் தான் திருவாடனை தொகுதி சட்டமன்றத்தில் தான் கேட்டேன், ஃபீல்டு ஒர்க். ஆனால் அண்ணன் என்னோட செயல்களை பார்த்துட்டு வழக்கறிஞர்களுடைய மாநில துணை செயலர் ப்ரொமோஷன் பண்ணாங்க. நான் அதை கேட்கல, அது கொடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த பொறுப்புக்கு தான் நான் வேலை செய்வேன். நான் வந்துட்டு தொடர் நகர்கள் அழகாக சொன்னாங்க, களத்துக்கு போங்க, களத்தில் வேலை செய்யுங்க. களத்தில் கொடுக்குற அதிகாரம் தான் நம்மளை வளர்க்கணும். அதை தான் சுருக்கமாக விரிவாக அவர் சொன்னார். களத்தில் போகிறது, இப்போ நான் மாநில துணை செயலாளர், நான் அரசு ஒன்றியத்துக்குள்ளே ஃபீல்டு ஒர்க் பண்ணலாமா? பண்ணால் நல்லா இருக்குமா? கருத்தியல் ரீதியாக இங்கே இருக்க எல்லா பேருமே ஒன்றுபட்டு தான் நிற்கிறோம். எல்லா பேருடைய நோக்கமும் ஒன்று தான். எல்லாத்துக்கும் கட்சி கொடுக்கக்கூடிய ஒரு 5 கொள்கைகளை நிறைவேற்றுறதுக்கு தான் இங்கே எல்லாரும் உள்ளே வந்திருக்கோம். ஆனால் நமக்குள்ளே இருக்க முரண் கருத்தியல் முரண் கிடையாது, நிர்வாகம். யார் தலைமையேற்று நடத்துகிறா, இவன் பின்னாடி நம்ம நிற்கலாமா வேண்டாமாங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. இவனுக்கு நம்ம வேலை செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் என் நோக்கம். இங்கே யாருமே பெரிய ஆள் கிடையாது, சிறிய ஆள் கிடையாதுங்கிறது தான் இங்கே வரல. அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை பொறுத்து தான் அவர்களுக்கு மரியாதை உண்டு. இதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பப்பா செதில் வேற்றுமைக்கான்னு சொல்லுவார். எல்லாரும் ஈக்குவல் தான், ஆனால் அவங்க செய்கிற வேலையை பொறுத்து தான் அவங்களுக்கான வேறுபாடு பார்க்கணும். இங்கே வயதுக்கு சின்னவராக இருந்தாலும் பேசும்போது சொன்னார், நான் சின்னவன் தான், இன்னைக்கு தான் வந்தேன், ஆனால் மாவட்ட செயலாளர். இவருக்கு முன்னாடி சீனியர் தான் பாலமுருகன். எங்கள் அப்பா காலத்துலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்கள் அப்பா தான் முதல் மாவட்ட செயலாளர் கட்சியோட. அவருக்கு போகும்போது அவர் ஆனால் சின்ன வயசில் உள்ள ஒரு கட்சியில் உள்ள பெரிய பொறுப்பாளர். அதுக்கப்புறம் அந்த இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் இப்போ இருக்கக்கூடிய அண்ணன், அவரும் மூத்த சீனியர் தான். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் யார் பெரியாள், யார் சொல்கிறத கேட்கணும். வயசுக்கு மூத்தவருன்னா ஐயா சுப்பிரமணிய ஐயா தான் பெரியாள். நீங்கள் வயசுக்கு மரியாதை கொடுக்கணுமா, பொறுப்பு மரியாதை கொடுக்கணுமா? சிக்கலே இங்கே தான் வருது. எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும், சின்னாலோ பெரியாளோ பதவி எப்பேற்பட்டது, அந்த பதவியில் இருக்கக்கூடியதுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதைக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கும், அதுக்குன்னு ஒரு கடமை இருக்கும். அதை செயலாற்றுறதுக்கு அவருக்கு வழி கொடுக்கணும். அழகாக சொன்னார், இவருக்கும் ஏகப்பட்ட முரண் இருக்குது, எனக்கே தெரியும். ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு அவர் கட்சியோட மாவட்ட செயலாளர், இவர் இலக்கியடைய மாவட்ட செயலாளர், 2 பேரும் இணைஞ்சிருந்தா தான் இங்கே வேலையை செயல்பட முடியும். இவர் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் இருந்தால் கட்சி செயல்படாது. அப்போ ஒற்றுப்பட்டு நிற்கிறாங்க ஒரு களத்தில். வந்தால் ஏற்றுக்க தான் செய்யணும், இல்லைனா கட்சி விட்டு வெளியே போகணும். நான் கட்சி விட்டு வெளியே போக மாட்டேன், மாவட்டத்தில் ஏற்றிக்கிட்டு வேலை செய்யணும். இந்த அணுகுமுறை தான் நல்ல அணுகுமுறை. சண்டை போட்டு ஏறி இவனா நான் நிற்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. அழகாக அண்ணன் ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டேஜில் அழகாக சொல்கிறாரு, ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நான் எதுக்கு சந்தோஷப்படணும், எதை பார்த்து சந்தோஷப்படணும், அதை பார்த்து கடைக்கூடிய கிளை செயலாளர் முகாம் செயலாளரும் சந்தோஷப்படணும். நான் எதை பார்த்து கஷ்டப்படணும், துன்பப்படணும், வருத்தப்படணும், அதை பார்த்து அதே கிளை செயலாளர் முகாம் செயலாளர் வருத்தப்படணும். அப்படி இருக்கணும். எனக்கும் அவருக்குள்ள ஒற்றுமை. கிளை செயலாளரையும் கட்சியோட தலைவரும் என்ன நினைக்கிறாங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதை கிளை செயலாளர் நினைக்கணும். நான் எதுக்கு வருத்தப்படணும் அதை தான் நடத்தணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இங்கே கருத்தியல் ஒற்றுமையில இங்கே ஃபீல்டு ஒர்க்கு பண்ண முடியும். இப்போ நான் போய் சாசனங்கள் ஒன்றியத்துக்கு போய் வேலை செஞ்சு வச்சுங்களேன், அங்கே உள்ள ஒன்றிய செயலாளர் மதிக்காமல் செஞ்சேன்னா, கந்திய ஒன்றிய செயலாளருக்கு தெரியாமல் வேலை செஞ்சேன்னா, அங்கே உள்ள ஒன்றிய செயலர் என்ன செய்வார்? கட்சி மக்கள் வேலை பார்க்கறதுக்கு கட்சி பொறுப்பு தேவையில்லை, போல சொன்ன மாதிரி பொறுப்பே தேவையில்லை. ஆனால் கட்சியாக போய் நிற்கும் போது மேலே கட்சி பொறுப்பு உள்ளவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். இப்போ உதாரணமாக ஊரில் பேர் உள்ள ஒரு டாஸ்மாகில் ஒரு பிரச்சனை சமூகத்தில் SC/ST கேஸ் ஃபைல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. தப்பு நம்ம சைடாக இருந்தது, இருந்தாலும் நம்மகிட்ட வருது. அப்புறம் கட்சி ரீதியாக அணுகிறாங்க. இங்கே அப்போ கட்சி ரீதியாக அணுக போகும்போது நான் சொன்னது, ஆசிரியர் ஒன்றிய செல்லக்கூடிய அந்த பாலமுருகன் டெலிஃபோன் அடிங்க, அவர் ஃபீல்டுக்கு வருவார். அவர் என்னை கூப்பிட்டாரா நான் வரேன், இல்லை அவர் மாவட்ட செயலாளர் சொல்லுவார், மாவட்ட செயலாளர் சொன்னால் நான் போகிறேன். ஸோ இப்போ அவருக்கு கட்சி ரீதியாக அணுகும்போது அவர் குடும்பம் இருக்கு, அவருக்கும் இவருக்கும் எதுவும் அண்டர்ஸ்டாண்டில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால போகலை. இதில் யார் நட்டம்? இப்போ நான் போய் கேட்டால் வந்திருந்தேன்னா, இல்லை கட்சியில் நான் மட்டும் வந்திருந்தேன்னா எனக்கு யாருக்கு பிரச்சனை வரும்?
ஆசனம் ஒன்றிச்சு என்ன சொல்லுவார், செல்வம் வந்து இல்லாமல் அவர் பண்ண வேலை கொடுத்துறேன், எனக்கு இந்த இடத்துல என்ன மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் அவர் மரியாதை கொடுக்கறதுக்காக வேலை செய்யணுமா, மக்களுக்காக வேலை செய்யணுமா? கட்சியாக செயல்படணும். மக்கள் பிரச்சனைக்கு கட்சி பொறுப்பு தேவையில்லை. கட்சி பொறுப்பு இருக்குங்கிறதுக்காக அதிகாரமாகவும் ஆணவமாகவும் செயல்பட முடியாது. அவ்வளவு கட்சி பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி கொள்கை இருக்கும், கோட்பாடு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய முகாம் செயலாளர் வந்து அண்ணன் திருமாவளவன் மாதிரி தான் செயல்படணும். அதுக்காக அண்ணன் திருமாவளவன் ஆயிட முடியுமா? முடியாது. பேசிடவும் முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு செயல்படணும். முகாம் செயலாளர் தலைவர் மாதிரி செயல்படணும். ஆனால் தலைவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை முகாம் செயலாளர் கொடுத்தே ஆகும். நிர்வாக முரண்களை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுங்க. இது அண்ணன் அழகாக சொல்லுவார் ஸ்டேஜில். அண்ணனை பின்பற்றினாலே நமக்குள்ள பிரச்சனை எதுவுமே வராது. என்ன பின்பற்றணும்னு நான் சொல்லலை, எழுச்சி தமிழரை பின்பற்றுங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு, எல்லா ஸ்டேஜ்லையுமே சொல்கிறாரு. எப்போ இந்த ஜென்ரேஷன் வந்துப்பா முதல் கட்சிக்குள்ளே வர்றான், அவனுக்கு இப்போ தான்ப்பா பதவினா என்னன்னு தெரியும், ஒன்றிய செயலாளர்னா என்னன்னு தெரியும், மாவட்ட செயலாளர் என்னன்னு தெரியாது. இவங்க மேலே நடவடிக்கை நான் என்னத்தை எடுக்க முடியும்? அப்படி எடுக்கிறதா எல்லாருமே தான் எடுக்கணும். எவனுமே இங்கே சரியில்லை அப்படிதான் சொல்கிறாரு. அதுக்காண்டி அவர் எல்லாருமே எடுத்தா கட்சியை அழிஞ்சு போயிடும். கட்சி நடவடிக்கை எடுக்க முடியாது. குற்றச்சாட்டுகளை 1000 இருக்கும், ஆனால் எல்லாத்துக்கும் எடுக்க முடியாது. நம்ம தான் அரசியலை கற்றுக்கிட்டு அரசியல்படி நடந்துக்க முடியும். நம்ம பார்க்குற அரசியல் வேற. இன்னைக்கு காலம் மாறும், காட்சி மாறும். திமுகவோட ரொம்ப இருந்து அண்ணன் நல்ல ஃபீல் ஒர்க் பண்ணாரு. இன்னைக்கு திமுக வேலை செய்யுது, கட்சியை அழிக்க பார்க்குது. தாவக இட கூட்டணி அமைய போகுது. விசிகா தாவகோட கூட்டணி அமைக்க போகுது. நாளைக்கு திமுகவை எதிர்க்கிற சூழல் நமக்கே வரும். இதுதான் அரசியல். அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மட்டும் ஃபீல்டு ஒர்க் வாங்க. மக்கள் களத்துக்கு போகும், அவ்வளோ வேலையை பார்ப்போம். எல்லாருமே மாவட்ட இளைஞர் நீ மாவட்ட செயலாளர் செய்ய வேண்டிய வேலையை செய்யக்கூடாது. எனக்கு தெரிஞ்சாலும் அவன் எனக்கு தேவையில்லை, அவனை கூட்டி நான் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு நான் செய்யக்கூடாது. இளைஞர் மாவட்ட செயலாளர் செய்ய வேண்டிய வேலை இளைஞர் மாவட்ட செயலாளர் தான் செய்யணும். அவர் வேலை செய்கிறாரு செய்யலை, அவருக்கு தகவல் கொடுக்கணும், அவரை வர வைக்கணும். அதே ஒரு மாவட்ட செயலாளர் வந்தால் தான் இவன் என்ன தேவையா அப்படின்னு இங்கே இருக்கு, அவரை வர வைக்கணும். அப்போ முந்தைய ஜென்ரேஷன் உள்ளவங்கள்ட்ட கலந்துக்கலாம். இதனால தான் நான் கட்சிக்கே சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை கட்சி சட்ட ரீதியான ஆலோசனைகளை கட்சி சார்ந்தவங்களுக்கு நான் இலவசமாக பண்ணி கொடுக்குறேன். கட்சி சார்ந்த கேஸ்களுக்கெல்லாம் இலவசமாக பண்ணி கொடுக்குறேன். கட்சி சார்ந்த வழக்குகளாக என்னை கொடுங்க, சட்ட போராட்டம் நான் நடத்துகிறேன். அது திருவாரூர் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் நான் நடத்துகிறேன். கட்சி கேஸ் எங்கே, கட்சிக்கு வழக்கு எங்கே, கட்சிக்கு எங்கே வழக்கு இருக்கு? ஆனால் பேச்சுக்கு சொல்கிறோம், நான் அது பண்ணேன், இது பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன்னு சொல்கிறோம். எங்கே வழக்கு? வழக்கே இல்லை. அப்படின்னா இங்கே ஃபீல்டு ஒர்க்கே நடக்கலன்னு அர்த்தம். ஃபீல்டுக்கு போனால் கண்டிப்பாக இங்கே பிரச்சனை நடக்கும். நான் பார்த்ததுலேயே நான் ஃபீல்டு வேலைக்கு வேலை பார்த்ததே மடத்தாக்குளம் மட்டும்தான். 2022, 23 பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா அதோட போராட்டம் தெரியும். 22, 23 பண்ண போராட்டத்தில் இருக்கும்போது ஊர் மக்கள் மேலே ஒரு போராட்டத்துக்காக 15 வழக்கு, ஒவ்வொரு வழக்கையும் 60 பேர் அக்யூஸ்டாக இருப்பாங்க. அவங்களோட வேலை பார்த்துருக்கேன். இன்னைக்கு 4 கம்பெனி அடித்து துரத்தி விட்டான். 1500 ஏக்கர் மீட்கப்பட்டிருக்கு. என்னோட அடையாளமே அதுதான். மடத்தாக்குளம் தான் என்னோட அடையாளம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் வந்தேன். அண்ணனை அதுக்கு தான் சந்திச்சேன். அப்போ தான் அண்ணனோட எனக்கு நெருக்கமான பழக்கம் கிடைச்சது. அப்பா அரசியல் இருந்தார், அப்பா பண்ணாருன்னா அது அப்பாவோட ஸ்டேட், ஏன் ஸ்டேட் இல்லை. இப்படித்தான் ஃபீல்டுக்கு வர்றோம். நானும் செகண்ட் ஜெனரேஷன் தான், 2ஆம் தலைமுறை அரசியல்வாதி. அவர் ஒன்றிய செயலாளர் சொன்னார்ல, அப்பா எங்கள் அப்பா மாவட்ட செயலாளர் இருந்தார், அவரோட அடுத்த ஜென்ரேஷன். நாங்கள்லாம் ஃபீல்டுக்கு வர்றோம்னா கட்சி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த கட்சி செய்ய வேண்டிய வேலை எந்த கட்சியும் செய்யாது. நம்ம தலைவர் மாதிரி எந்த தலைவரும் கிடையாது. ஆனால் அவருடைய கருத்தை வளப்படுத்துறதுக்கு தான் இங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னன்னா நம்ம போய் சண்டை போட்டுட்டு இருக்கோம். நம்மளும் வளர மாட்டோம், மற்றவங்களையும் வளர்க்க விட மாட்டோம். அப்படி இருந்தால் எப்படி நீங்கள் அடுத்த உள்ளாட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும்? இப்போ தாவேக்காவோட கூட்டணி அமைஞ்சாச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், திருவாரூர் சட்டமன்றத்தில் அடுத்ததாக பிசிக்காக இருக்கக்கூடியவங்க ஆத்தரைஸ்டாக தாவேக்காவோட கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா இங்கே கவுன்சிலர்ஸுக்கும் சேர்மனுக்கும் போட்டி போட தகுதி பிசிக்காவுக்கும் வரும். அப்போ யார் நிற்பா? உங்களுக்கு யார் போட்டு போடுவா? நானாக அரசு ஒன்றியத்தில் பிரசிடண்ட் நிற்க போகிறேன், இல்லை கவுன்சில் நிற்க போகிறேன், எனக்கு யார் போட்டு போடுவான்? அந்தந்த அதிகாரத்தை நோக்கி பயணிங்க. விதை போட்டு இன்னைக்கு ஆலமரம் பழம் வந்தாச்சு. பழம் திங்கக்கூடிய நேரத்தில் மாவட்ட செயலாளருக்கு பலத்தை கொடுத்தீங்கன்னா இந்தந்த ஒன்றியத்தில் எங்கள் கட்சி அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல எங்களுக்கு கவுன்சிலர் சீட் கொடுங்க, நாங்கள் நின்று ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டு பேசக்கூடியது நீங்கள் எல்லாரும் போக முடியாது, நானுமே போக முடியாது. இவர் தான் உட்காந்து பேசணும். அப்போ பேசும்போது உங்களுக்கு எப்படி சீட் வந்துடுவார்? உங்கள் பலத்தை நீங்கள் காமிச்சீங்கன்னா இந்த இடத்துல ஆசிமங்களோட இந்த சனவெளியில் ஒரு கவுன்சிலருக்கு நிற்கக்கூடியதை ப்ரூவ் பண்ணுறது யாரு? சனவெளியில் இருக்கக்கூடிய நிர்வாகி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா
இவர் ஈஸியாக பேசி அந்த சீட்டை வாங்கி கொடுத்துருவார். சீட்டு வாங்கிட்டா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். கண்டிப்பாக ஜெயிச்சிட்டா நம்மளாம் கவுன்சிலர், நம்மளாம் பிரசிடென்ட், நடக்க போகுது, தேர்தல் வரப்போகுது. நம்ம போய் எம்பி எம்எல்ஏ சீட்லாம் வாங்கி நிற்க முடியாது. அதுக்கு ஆள் இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? உள்ளாட்சி தேர்தல் மட்டும் போட்டி போடுற தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். உள்ளாட்சி போட்டி போடுற தகுதியில் நின்று ஜெயிக்கிறதுக்கான பவரை நம்ம உருவாக்கிக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த அரசியல் நம்மளால் நகர முடியும். அடுத்த 5 வருஷத்துக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் கட்சியை வந்து பெரிய இதில் நிற்கிது. திமுக நம்மளை எடுத்து நிற்கும். நம்ம திமுக எடுத்து நிற்கணும். அது கட்சி ரீதியான ஒரு எதிரியாக உருவாக்கணும். கொள்கை ரீதியாக ஆதிக்க சாதி உண்மையிலே சொல்ல போனதான் இளைஞர் எழுச்சி மற்றும் தோழர் சொன்ன மாதிரி இங்கே இளைஞர் இங்கே இருக்கக்கூடிய நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். இங்கே ஆதிக்கம் வந்து செயல்படுதா இல்லையா? இங்கே ஆதிக்கவாதிகள் அதிகமாக இங்கே வந்துட்டு வேலை செய்கிறாங்களா இல்லையா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுதா? ஒரு சண்டை போட முடியுதா? இதுக்கு கண்டிப்பாக யாருக்கு தெரியுமா, உங்களுடைய கட்சி கொடி எங்கெல்லாம் பறக்குதோ அங்கெல்லாம் எந்த ஆதிக்கவாதியும் நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது. நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். ஒரு ஊரை பாதுகாக்கிறதுக்கு கட்சி கொடியை நடணும்னு சொன்னேன். அது கிறிஸ்தவ ஊர். கிறிஸ்தவ கொடி தவிர இது நாங்கள் பறக்கூட மாட்டோம். கட்சிகளுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே செய்து கொடியை பறக்க விடான்னு சொன்னோம். கொடியை பறக்க விட்டதுனால தான் கடலாடி சர்க்கிளில் அவனால் வீட்டு வர முடியும். திருப்பி அடிக்க யோசிச்சான். கட்சி கொடியே நம்மளை பாதுகாக்கணும். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்களா? இவ்வளவுதான் விஷயம். இன்னும் பேசுறதா இருந்தா நம்ம நிர்வாக ரீதியா ரொம்ப குறைபாடுகள் பேசலாம். குறைபாடுகளை நம்ம களையணும். அதை வந்து மாவட்ட செயலாளர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். மாவட்ட செயலாளர் இங்க உள்ள குறைகளை நீங்க தான் வந்து நினைச்சீங்க கலைஞ்சு விடணும். புரியுங்களா? உங்களுக்கு சட்ட ரீதியான போராட்டங்கள் புரியுதுங்க இல்லையா? சட்ட போராட்டம் இல்லை, ஒரு அட்வொகேட் உங்களுக்கு தேவைப்படுவாங்கல்ல, அந்த நேரத்தில் எப்போ வேணாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம். ஆனால் முரண்பாடோட தொடர்பு கொள்ளக்கூடாது. சம்பந்தப்பட்ட அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய அனுமதியோட தான் அணுகணும். அப்போ தான் கட்டுப்பாடு உருவாகும். நான் உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் வர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஓகேங்களா? இங்கே அணி வந்து 38 அணி இருக்குது. 38 அணி 38 மாவட்ட செயலாளர் உருவாக்கிக்கும். அந்த அணி ஃபுல்லாக வேலை செய்யும். இங்கே இப்போ மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் இன்னைக்கு போடணும். இங்கே வழக்கறிஞர் கிடையாது. நான் தான் ஃபீல்டுக்கு வரணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நான் மட்டும் வர மாட்டேன். இங்கே அட்வொகேட் 10,500 அட்வொகேட் இருக்கான் சங்கத்தில். எல்லா பேரும் ஃபீல்டுக்கு வருவான். அட்வொகேட் எங்கே வருவான்? கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தான் வருவான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பயந்துக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பின்வாங்க வேண்டாம், சமரசமாக வேண்டாம். ஃபைட் பண்ணுவோம், சண்டை போடுவோம், ஜெயிப்போம். சரிங்களா? வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.